பழனி நெய்க்காரப்பட்டியில் ஒரு புதிய உதயம். ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு. எங்களின் சிறப்பு அம்சங்கள்: பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள், தரமான தார்சாலைகள், அழகிய மின் விளக்குகள், சிசிடிவி கேமரா வசதி. ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் PRG, ரிப்ஸ், ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள், பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி, வங்கிகள் உள்ளது. மேலும் வங்கி கடன் வசதி செய்து தரப்படும். லயன் K மணிமுத்து 9442027557, லயன் J விக்டர் 9715018504. ஊழல், நிர்வாக சீர்கேட்டை தடுக்க மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக மத்திய அரசை செயல்படுத்த வேண்டும் என்று பழனியில் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளரான பழனியைச் சேர்ந்த சரவணன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மரணமடைந்தார். இதனையடுத்து கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் இன்று பழனிக்கு வந்தார். பின்னர் சரவணனின் வீட்டுக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மதுரை ஹைகோர்ட் உத்தரவுப்படி பழனி கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு அகற்றம், பக்தர்களுக்கான வசதிகள் ஆகியவை மேற்கொள்வது வரவேற்கத்தக்கது. அதேவேளையில் கிரிவல பாதையில் இருந்த சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். பழனியில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை வரவேற்கிறோம். ஆனால் பழனி முருகக்கடவுள் குறித்து ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவம் பேசிய பேச்சு கண்டனத்திற்குரியது. அவரது பேச்சின் மூலம் திராவிட கருத்துக்களை திணிக்க முயற்சிக்கிறார்கள். நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்காதது மூலம் தமிழக நலனை புறக்கணித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, பல கூட்டத்தை இதுபோல் புறக்கணித்திருக்கிறார்கள். இது அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதியின் திமுக கொள்கைக்கு எதிராக உள்ளது. இவர் திராவிட மாடல் என்ற பிரிவினைவாதத்தை கையில் எடுக்கிறார். மத்திய அரசின் பட்ஜெட் நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்குமானது. தமிழகத்தில் ஊழல், நிர்வாக சீர்கேடு உள்ளது. எனவே மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக மத்திய அரசை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. எனவே மத்திய உள்துறை அமைச்சகம், கவர்னர் இது பற்றி மாநிலத்திடம் அறிக்கை கேட்க வேண்டும். பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடப்பதைப் போல் திருவண்ணாமலையில் சிவபக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும். பழனியில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கிரிவல பாதையில் இருந்தே தொடங்க வேண்டும். அதற்கு அனுமதி மறுத்தால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். பழனி நகரத்திலே எப்பொழுதும் போல விநாயகர் சதுர்த்தி விழா இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும். விநாயகர் விழா என்பது ஒரு ஆன்மீக விழா. கடந்த பல ஆண்டு காலமாக இந்த கிரிவல பாதையிலே விநாயகர் விழா, இந்த பாத விநாயகர் கோவிலிருந்து தான் எல்லா அமைப்புமே ஊர்வலமாக செல்லுவார்கள். சமீபத்திலே இந்த பழனி மாநகரத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தோன்றியிருக்கிறது. தேவஸ்தானம் கிரிவல பாதையினை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். கிரிவன பாதையிலே எந்த விதமான வாகனங்களும், தனியார் வாகனங்கள் செல்லக்கூடாது. இது போன்ற முடிவுகள் உயர்நீதிமன்றத்திலே உத்தரவாக வந்து தேவஸ்தானம் அதை செயல்படுத்த துவங்கி இருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறது. கிரிவல பாதையிலே தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால் இங்கே இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், கடை வைத்திருப்பவர்கள், ஏறத்தாழ ஒரு 15,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதித்திருக்கின்றார்கள். தேவஸ்தானம் நீதிமன்ற உத்தரவுப்படி தன்னுடைய வேலையை செய்து வருகிறது. அதே நேரத்திலே நகராட்சி, உள்ளாட்சியின் கீழ் வருகின்ற நகராட்சி, இங்கே பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த நகராட்சிக்கு சொந்தமான இடங்களிலே கூட தேவஸ்தானம் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி எல்லோரையும் அப்புறப்படுத்தி விட்டார்கள். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நகராட்சியே இங்கே ஒரு பொது அடைப்புக்கு, ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அது மக்களுடைய ஆதரவோடு வெற்றிகரமாக நடைபெற்றது. நீதிமன்றம் என்ன, அவங்களுக்கு இப்போ நோட்டீஸ் போட்டிருக்கு. நீங்கள் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பண்ணால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். இது தேவஸ்தானம் அப்படிங்கிறது அறநிலையத்துறையின் கீழ் வருவது. நகராட்சி நிர்வாகம் என்பது உள்ளாட்சித்துறையின் கீழ் வருவது. நகராட்சியில் சேர்மனும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான், எம்எல்ஏவும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான், நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆளுங்கட்சி தான். தேவஸ்தான நிர்வாகமும் இந்த ஆளுங்கட்சி தான் அறங்காவலர்களை நியமித்து நிர்வாகம் செய்து வருகிறது. அரசு இதிலே ஒரு முடிவெடுத்து
இந்த வியாபாரிகள் மற்றும் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை விரைவாக செய்ய வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் இங்கே வருகை தந்தபோது அவரிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது, நாங்கள் வணிகர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், மாற்று ஏற்பாடு விரைவில் செய்வோம் என்று சொல்லுகிறார். ஆனா இது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து அந்த நீதிமன்றத்திலே நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே இந்த பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்காக, ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக, சிறு குறு இந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த கிரிவல பாதையில கடை வச்சிருந்தவங்க அல்லது இந்த பகுதியில வியாபாரம் செய்து கொண்டிருந்த அத்தனை பேருமே அவங்க அவங்களுக்காக இந்து அமைப்புகள் குரல் கொடுக்க வந்தா உடனே போலீஸை வச்சு, தேவஸ்தானம் ஒரு புகார், உடனே போலீஸை வச்சு அவங்க மேலெல்லாம் குண்டா சாக் போடுற அளவுக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இது சமீபத்துல தமிழ்நாட்டில் ஒரு நாடகம் நடந்தது. என்ன நாடகம்னா, ஒரு கண்டக்டருக்கும் போலீஸ்காருக்கும் தகராறு ஆகி போச்சு. இது போக்குவரத்து துறைக்காரங்க போலீசார் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க. போலீசார் நாங்க டிக்கெட் வாங்க மாட்டோம், நீங்க போக்குவரத்து விதிமுறை மீறி ஓட்டுனீங்கன்னா உங்க மேல கேஸ்ன்னாங்க. அது ஒரு வாரம் அந்த பிரச்சனை நீடிச்சு. ரெண்டுமே ஆளுங்கட்சி மந்திரிகள் தான். ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து கடைசியில் அது ஒரு வழியா ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அதுல நிர்வாகம் எந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்குதுங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு உதாரணம். அப்ப இனிமேல் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நாம வாகனங்களை இயக்குனா அப்ப இவங்க கேஸ் போட மாட்டாங்களா? இப்ப பஸ்ல போலீஸ்காரங்க டிக்கெட் வாங்கணுமா வேண்டாமா? இதுக்கு ஒரு முடிவு இல்லை. சும்மா அவரை கூப்பிட்டு ஒரு பூ கொடுக்க வச்சு இவரை கூப்பிட்டு அது மாதிரிதான் இங்க தேவஸ்தானம், நீதிமன்றம், உள்ளாட்சி, இப்படி இந்த மூணுக்கு மத்தியில சிக்கிக்கொண்டு மக்கள் தவிக்கிறார்கள். நாம் முழுமையாக கிரிவல பாதையிலே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதை, பக்தர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படுவதை, பழனி நகரம் ஒரு புனிதமான நகரம், இதுல அந்த எல்லா நடவடிக்கையும் நம்ம வரவேற்கிறோம். ஆனா அதை உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி, தேவஸ்தானம் இவங்கெல்லாம் இணைந்து மாற்று ஏற்பாடுகளை உரிய முறையில் செய்து யாரும் பாதிக்காத வண்ணம், எதுக்கும் இங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளு, எம்எல்ஏ, ஐபி, அவருடைய மகன் தான் எம்எல்ஏ. ஐபி ஒரு பெரிய சீனியர் அமைச்சர், இவர் அறநிலையத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சரோடெல்லாம் பேசி இங்க இந்த அதிகார மோதல் இதுல மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் பக்தர்களின் பக்கமும் மக்கள் பக்கமும் பழனி மலையிலே இதனுடைய புனிதம் காக்கப்பட, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இதை புனித நகரமாக அறிவித்து பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டார்கள். இப்போ இந்த அரசாங்கம் அப்படி செய்யணும். நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். இந்த பழனி மலையிலே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே உலகளாவிய முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாட்டை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு புறத்திலே இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய சுகி சிவம் போன்றவர்கள், பழனி மலை மேல் இருக்கிறது முருகனே அல்ல, இங்க கொடிமரம் இல்லை, இது சித்தர்கள் கோயில், குலதெய்வ வழிபாடு கூடாது, அப்படி இப்படின்னு அவங்க ஏதோ முழுக்க முழுக்க நம்முடைய ஆன்மீகத்திற்கு விரோதமாக அவர்கள் பேசி வருகிறார்கள். இன்னொரு புறத்திலே நல்லவேளை அவர் சுகி சிவம் சொல்றதை கேட்டு முருகர் வேற சுப்பிரமணியர் வேற அப்படி இப்படி நல்லா இல்லாம முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு அறநிலையத்துறை ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை இங்கே செய்து வருகிறது. அதற்கு நாங்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றோம். அந்த மாநாட்டை மையமாக வைத்து இங்கே நம்ம பழனி ஆண்டவர் கல்லூரியில தான் அது நடப்பதாக, அங்கே புதிய கட்டிடங்கள், வசதிகள் இதெல்லாம் மேம்படுத்துறாங்க. அதற்குள்ளாக அந்த மாநாடு அகில உலக அளவிலே நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டிற்குள்ளாக இந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு பக்தர்களுடைய வசதி, கோயிலுடைய புனிதம் காக்கப்படுவது, அதே நேரத்திலே இந்த கோயிலை நம்பியே, இந்த ஊரை நம்பியே இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த வியாபாரிகள், இந்த தள்ளுவண்டி வியாபாரிகள், இங்க இருக்கிற பலரும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எதுவுமே இங்க வரக்கூடாது அப்படின்னா எல்லாம் கேட் போட்டு வச்சிருக்காங்க. வளர்ச்சி பணிகளுக்கு இங்க இருக்கிறவங்க யாருமே எதிர்ப்பு இல்லை. அவங்களுக்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை மீண்டும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறேன். விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கம் போல இதே இடத்துல இதை ஏதாவது நீதிமன்றம் அது இதுன்னு காரணம் காட்டி தேவஸ்தானம் ஒரு கொள்கை முடிவு எடுத்து நாங்களே இங்க மறுபடியும் விநாயகர் விழா அனுமதிக்க மாட்டோம்னா, அது விநாயகர் விழாங்கிறது ஆன்மீக விழா. ஒரு கிரிவல பாதையில் அப்புறம் நாளைக்கு காவடி வரக்கூடாதும்பாங்க, நாளைக்கு எல்லாம் அளவு ஊத்தி எடுத்துட்டு வருவாங்க, கிரிவலம் வருவாங்க, அது வரக்கூடாதும்பாங்க. அதனால இந்த விஷயத்துல தேவஸ்தானத்துக்கு ஒரு தெளிவான பார்வை வர வேண்டும்.
நீதிமன்றமும் இதை கருத்திலே கொண்டு என்னங்க நிறைய பேர் இப்ப வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதை சட்டப்பூர்வமா அதுக்கு என்ன அவங்களுடைய உரிமை நிலைநாட்டமோ அதையும் நம்ம மதிக்கணும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து இப்ப இந்த நகராட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் ஒரு இரட்டை நிலைப்பாடா இருக்காங்க. இந்த மக்கள் போய் குறைய சொல்றது கூட இப்ப வந்து அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. எல்லாம் முருகபெத்தர் மாநாட்டுக்கு வருவாங்க. அந்த நேரத்துக்குள்ள அதுக்கு முன்பாக இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன். அவர் கலந்துக்காம இருக்கிறது தமிழக மக்களுடைய நலனை அவர் புறக்கணித்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுங்கிறது மிக தவறான ஒரு முடிவு. அது அண்ணா வழி அல்ல, அது ஐயா கருணாநிதி வழி அல்ல. அவங்க ரெண்டு பேர்த்தோட வழி திமுக மாடல், இவர் திராவிட மாடல். யாருங்க நம்ம ஆளு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய கொள்கைப்படி நடக்கல. திமுகவினுடைய கொள்கை என்ன? அவங்க அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு பிரிவினை கோரிக்கை அண்ணா அன்றே கைவிட்டு விட்டார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி இல்லையா? கடைசியில மத்தியில கூட்டணி ஆட்சியிலேயே இருந்தாங்க, பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க திமுக. இவர் ஸ்டாலின் அவர்கள் பழையபடி அங்க போயிட்டாரு, பிரிவினைவாதம் அந்த எண்ணத்துக்கு போயிருக்கிறாரு. ரொம்ப தப்பு. நிதி ஆயோக் கூட்டம் எல்லா மாநில முதலமைச்சர்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொய்யான பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அதை முன்னின்று செய்கிறார். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல, தமிழ்நாடு பேர் இல்ல, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வாதம். இந்த நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டிற்கு இதற்கு முன்பு ஒதுக்கிய நிதியை விட அதிக நிதி பல்வேறு திட்டங்களின் பெயரில் இங்க வந்திருக்கு. ஜலஜீவன் திட்டம், அதுல தமிழ்நாடு அதிகமா பலனடைஞ்சிருக்குது. முத்ரா வங்கி கடன் திட்டம் தமிழ்நாடு அதிகமா பலனடைஞ்சிருக்குது. சாலை போக்குவரத்து மேம்பாடு தமிழ்நாடு அதிகமா பலனடைஞ்சிருக்குது. வேலை வாய்ப்பு, தொழிற்பூங்காக்களை உருவாக்குதல், அதுல தமிழ்நாடு அதிகமா பலனடைஞ்சிருக்குது. இந்த பட்ஜெட்டுங்கிறது இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட். இதுல தமிழ்நாடு பேர் இல்ல, கேரளா பேர் இல்ல, ஆந்திரா பேர் இல்ல, வங்காளத்து பேர் இல்லைன்னு சொல்லுவது அது வந்து ஒரு பொய்யான பரப்புரை. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த பட்ஜெட்டிலே தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க வந்து சும்மா ஒரு வெற்று போராட்டம், இண்டி கூட்டணி அப்படிங்கிற போர்வையில் ஒரு வெற்று போராட்டத்தை நடத்துகிறார்கள். இது ஸ்டாலினுக்கும் நல்லதல்ல, திமுகவுக்கும் நல்லதல்ல, தமிழக மக்களுக்கும் நல்லதல்ல. ஏற்கனவே இவங்க கடந்த முறை 3 ஆண்டுகளும், இந்த முறை மட்டும் புறக்கணிக்கல, கடந்த முறை நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் இவர் கலந்துக்கல, அதுக்கு முன்னாடி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் இவர் கலந்துக்கல. இப்போ போற போக்கில் இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலையும் இவங்க கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான வாதங்களை முன்வைக்கல. நிதியமைச்சர் பிடிஆர் என்ன சொன்னாரு? ஜிஎஸ்டி கூட்டத்தில் போய் கலந்துகிட்டு அடுத்த மாநிலத்தை பத்தி தப்பா பேசுறாரு, வம்பிழுத்தாரு. இன்னொரு முறை கூட்டத்துக்கு போன போது அங்க கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பிளைட் வசதியே இல்லை, நான் போக முடியாதுன்ட்டு. இன்னொரு முறை கூட்டத்துக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, வீட்டுல விசேஷம் இருக்குது, வளகாப்பு இருக்குது, போக முடியாதுன்ட்டு. இவங்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமா இருக்கலாம், திட்ட கமிஷன் கூட்டமா இருக்கலாம், நிதி ஆயோக்கா இருக்கலாம், இதையெல்லாம் இவங்க மதிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை. அப்படியே நிதி ஒதுக்கப்பட்டாலும் அந்த நிதியை அதுல இவங்க வந்து ஊழல், நிர்வாக சீர்கேடு, அப்படிதான் இது இருக்குது. மத்திய அரசு எந்த திட்டங்களையும் நேரடியாக மத்திய அரசு தான் இங்க வந்து நிறைவேற்றணுமே ஒழிய இவங்க கையில கொடுத்தீங்கன்னா அதுல ஊழல் தான் மிஞ்சும். இது மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நியாயமான கோரிக்கை. அனுமதி நீதிமன்றத்தை நாடுவோம். இதுக்கு என்ன அனுமதிக்கிறது? கோயிலுக்குள்ள வந்து விநாயகர் ஊர்வலம் நடத்துறதுக்கு எதுக்காக அனுமதி? நாம எப்பொழுதும் போல பேசுவோம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்ப ஆர்டிஓ மூலமா எல்லாமே நீதிமன்றத்துடைய நாலேஜுக்கு எடுத்துட்டு போலாங்கிறாங்க, கலெக்டர் மூலமா எடுத்துட்டு போலாங்கிறாங்க. பழனி கோயில்ல வந்து அல்லது பழனி கிரிவல பாதையில விநாயகர் ஊர்வலம் நடத்துவது என்பது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, அது ஓகே. கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது, ஆன்மீக விழா நடத்துறதுக்கு என்ன தடை? சரிதானா? அதனால இந்த விஷயத்தை நாங்கள் எப்பொழுதும் போல இங்கிருந்தா பண்ணணும். எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதுல செயல்படுவோம். சும்மா ஏதாவது ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை அல்லது இங்க இருக்கிற மக்கள், இப்ப நான் வந்தேன், ஒரு 10 பேர் வர்றாங்க, சொல்றாங்க இவ்வளவு நாளா இவ்வளவு பெரிய கட்டடங்க இடிச்சிட்டாங்க, மாற்று ஏற்பாடு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த கிரீவன்ஸை கூட்டிட்டு போய் நாம ஒரு பாக்குறோம், ஒரு மனு கொடுக்குறோம்னா உடனே அவனை பிடிச்சி உள்ள போடு, அவன் மேல ஒரு கேஸை போடு. என்ன ஹிட்லர் ஆட்சியா நடக்குது?
ஏங்க உலக அளவில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நீங்க நடத்த போறீங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1,00,000 பேருக்கு மேல வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பேராளர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு. அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள். இதுதான் எங்களுடைய வேண்டும். ஆம்ஸ்டாங் கொலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் டெய்லியும் கொலை நடந்து கொண்டு இருக்கிறது, கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும். தமிழக அரசாங்கத்தில் உளவுத்துறை ஃபெயிலியர், சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர், இந்த குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அங்கிருந்து நடவடிக்கை எடுக்கணும். கவர்னர் இது சம்பந்தமாக, தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும். அதனால இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை. சுகிசிவம் பழனியில் முருகனே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த முருகன் பக்தர் மாநாட்டுக்கு அவரும் கலந்துக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டனத்திற்குரியதுங்க. சுகிசிவம் அவர்கள் பழனியில கொடிமரம் இல்லை, பழனியில முருகன் இல்லை, அது சித்தர் கோயில். இப்ப அவர் ஏதோ வித்தியாசமா பேசுறாரு. குலதெய்வ வழிபாடு பண்ணா ஜாதி வந்துடும். அவர் திராவிட கருத்தியலை முருக பக்தர்கள் மீது திணிக்க முயற்சிக்கின்றார். சேகர் பாபு அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். சுகி சிவம், சுபவீரபாண்டியன், முப்பாட்ட முருகன். முப்பாட்ட முருகன் சொல்றது எப்படி? முருகன்கிறவர் எங்களுக்கு தெய்வம்ங்க. அவருடைய உருவத்தை மாத்துறது, முப்பாட்ட முருகன் சொல்லி கையில ஒரு குச்சியை வச்சுட்டு கருப்பா ஒரு உருவத்தை போட்டு, இதெல்லாம் முருக பக்தருடைய மனம் புண்படுகின்ற வேலை. அதை நாம் தமிழர் செய்தாலும் சரி, சுகீசிவம் செய்தாலும் சரி, திராவிட கருத்தியலாளர்கள் யார் செய்தாலும் சரி, அறநிலையத்துறை அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப நல்ல முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க, நாங்க வரவேற்கிறோம். எப்படி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்களோ அது மாதிரி சிவபக்தர்கள் மாநாடு நடத்தணும் திருவண்ணாமலையில். அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். புரியுதுங்களா? அறநிலையத்துறைக்கு அதானுங்க வேலை. அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். கரூர்ல ரத்னகிரீஸ்வரர் ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க. அங்க ரோப்கார் சேவை துவங்கியிருக்காங்க. அவங்க 2 தரப்புலையும் 2 இடத்துலையும் போகும்போதும் வரும்போதும் 2 இடத்துலையும் இந்த ஆடி மாசம் காத்து அமைச்சர் அப்படிதான் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் முதல் நாள் துவக்கி வைக்கிறார், அடுத்த நாள் கவுந்துருது. நல்ல வேலை உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை, தெய்வ செயல் தான். அவர்கள் விபத்திலே உயிர் தப்பி இருக்கிறார்கள். இப்ப மறுபடியும் எல்லாரையும் வச்சு இப்படிதான் இருக்கு நிர்வாகம். முதல்லயே ஆடி மாசம் காத்து வீசும், எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த காற்றினுடைய வேகத்தை கண்டு உணர்த்துகின்ற அந்த கருவியை பொருத்தி இருக்கணும். வரும்போதும் பொருத்தி இருக்கணும், போகும்போதும் பொருத்தி இருக்கணும். இப்ப பொறுத்துல அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏன் அவ்வளவு அவசரமா நீங்க போய் மு க ஸ்டாலினை வச்சு உடனே நீங்க துவக்கி வச்சீங்க? இப்ப மறுபடியும் பொருத்திட்டு மறுபடியும் அவரை கொண்டு துவக்கி வைக்க போறாங்களா? இப்படிதான் இருக்குது நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை நாங்க கிரிட்டிசைஸ் பண்றோம், சுட்டி காட்டுறோம். இதை சுட்டி காட்டினா உடனே அவங்க மேல வழக்கு அது இதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதை நாங்க சுட்டி காட்ட தான் செய்வோம். நிர்வாக கோளாறு தான். நன்றி, வணக்கம்.